ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் போகிற போக்கில் சென்னையிலே இருக்கிறோம். அவைகள்லாம் கூடியிருக்கு. வழக்கம் போல் புதிய வரவாக நெற்றிக்கண் வளையலினுடைய ஆசிரியர் தம்பி அசோக்குமார் மகிழன் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல, நாங்கள் என்ன அவரை பண்ண போறோம்னு தெரியல, பார்க்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் ஐயா. ஐயா, அதுக்கு முன்னாடி இந்த அவையின் சபாநாயகராக உங்களை நான் கருதி இதை அறிவிப்பை கொடுக்குறேன். என்ன அறிவிப்புண்ண? இந்த அவையை விட்டு வெளியேறாரா? ஆமா, நான் வந்து போன வாரமே வெளிநடப்பு செய்த என்ன சமாதானப்படுத்தி அமர வச்சீங்க. என்னாச்சு? எங்க தளபதி அறிவிப்பு அவர் கொடுத்துட்டாரா? எங்க தளபதி தலைவரை பற்றி பேச மாட்டீங்க, அவருக்கு இந்த நிகழ்ச்சியில் இடம் கொடுக்க மாட்டீங்கன்ற என்னோட எதிர்ப்பை வலுவா நான் பதிவு செஞ்சிருந்தேன். சரிங்க, இன்னைக்கு வந்து தளபதி இருங்க, இது அவைக்கு எவ்வளவு பெரிய மரியாதை குறைவு. வெளிநடப்புனா என்னத்துக்கு வெளிநடப்புன்னு தெளிவா சொல்லாம நீங்க அவரை எடுத்து வந்து கூட நிறுத்தினாக்கா பெரிய ஆளை வச்சு நிறுத்தினா நம்ம பயந்துருவோமா? அது கிடையாது. தளபதியை பத்தி பேசணும்னு போன வாரத்துல இருந்து துடிக்கிறாரு தம்பி. ஏதாவது தளபதியை பத்தி பேசணும். அதுதானே பிரச்சனையே. பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறவருக்கு நீங்க என்ன அரசியல பண்ணிருக்கீங்க? அவர் என்னைக்காவது பேசினாரு நீக்கணும் சார். பெரிய பெரிய சட்டமன்றம் இவர் பேசுறதுலாம் உங்களை நீக்கணும். தம்பி இரு வரேன், நீ என்கிட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிச்சார். என்னன்னா, நீங்க பேசுறதுல சமூக நீதி இல்ல, அது சமூக அநீதியா பேசுறீங்க. என்னடா அது, நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம்னா சம வாய்ப்பு இல்ல. ஓ, சமூக நீதி குரல் கொடுக்குறவர் அவரு. சரி தம்பி, நாங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கிற டைம் கரெக்டா கொடுத்துறோம், நீங்களே பேசுங்கப்பா. கனடால இருந்து அது வந்துன்னா ஓகே. கனடால இருந்து என்னோட ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீடியோ பாக்குறதுக்கு. இதெல்லாம் ஓவர் அக்கபோர் இல்ல. அதாவது என்னன்னா தம்பி, சரி நீங்க வந்து உங்க தலைவரை பத்தி நாங்க என்ன பேசணும், நீ பேசி தொடங்கி வை. எங்க தலைவர் வந்து நேற்று தலைவர் சார்புல தலைவர் சொன்னதாக ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம் மானியத்துல. அப்புறம் வக்ஃபு வாரிய சட்ட மசோதா வந்து இது இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க இல்லையா, தடை நீட்டிப்பு, அது தொடர்பா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். எங்களை நீங்க வந்து தினசரி செய்தியில கொண்டு வர மாட்டீங்க, அது கொஞ்சம் வருத்தமாவே. அப்பா நீங்க இன்னும் ரசிகர் மன்ற மாதிரியே ஆட்டோ வாங்கி கொடுத்தேன், ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு இருந்தா போராட்டத்துக்கு வாங்கப்பா. கோர் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படிங்கறதே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்க அறிக்கையை கொடுத்தோம், ஆட்டோ வாங்கி கொடுத்தோம், ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் கத்திரிக்காய் கொடுத்தோம். இப்ப இருக்க முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு, டெய்லியும் ஒரு அறிக்கை வரும், டெய்லி அறிக்கை வரும், அதை வச்சு விவாதமே நடக்கும். ஆர்ப்பாட்டம் போராட்டமாவது நடத்தும். இப்ப நீங்க இப்ப பொள்ளாச்சி ரோட்டுக்கு வா தம்பி, முதல்ல உங்க தளபதியை ரோட்டுக்கு வர சொல்லு. ஜூன் மாசம் வரும். நல்ல நேரமா ஜாதகம் அப்பதான் நேரம் குடிச்சு கொடுத்துருக்காங்களா? அப்பதான் வெயில் காலம் முடியுது. போன படமே முடிஞ்ச உடனே பாருங்க, உடனே வந்து எங்க ஆள் நிக்கிறாரா இல்லையான்னு லயோலா மணி சொன்னாங்க. கார்த்திக் சார் என்ன பண்ணுவாரு, வந்து காரை விட்டு இப்படி இறங்குவாரு, இறங்கினோடனே அச்சோ வெயில் அப்படின்ட்டு உள்ள போயிடுவாரு. அந்த மாதிரி இவங்க வந்து ஜூன் மாசம் அந்த வெயில் கோடை முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாரு அப்படின்னா என்ன மக்களுக்கு. இருங்க, அவர் தளபதியை பத்தி பேசணும்னு சொன்னார்ல, இந்தாங்க பேசுங்க. அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. என்ன இருக்கு, என்ன பண்ணிட்டீங்க பேசணும். ஏப்பா 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 அந்த கட்சியிலேயே மத்தவங்க வச்சு கலாய்க்கணும்னா கூட வந்து நம்ம லயோலா மணியை வச்சுதான் கலாய்ச்சிருக்காங்களே ஒழிய உங்க தலைவரை வச்சு கலாய்க்கிறது கூட ஒண்ணும் இல்லையா? வக்பு சட்டத்தை பத்தி பேசுறீங்க, ஒருத்தருக்காவது வக்புன்னு சொல்ல வருதா? வக்பு சட்டத்தை பத்தி அப்புறம் பேசுங்க, வக்புன்னு சொல்ல வருதா? நீங்க வக்பு சட்டம்னு பேசுறீங்க, நான் எதிர்க்கிறேன். நீங்க புஷி ஆனந்த வந்து கிண்டல் அடிக்கிறீங்க. புஷி ஆனந்த் இல்ல, கொள்கை பரப்பு செயலாளரே அப்படிதான் பேசுறாரு. தெரியாம கேட்ட ஐயா, மன்னிச்சிருங்க, வேற டாபிக் போயிடலாம். இல்ல இது ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருங்க. என்னோட வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை வரிச்சாயா, எனக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் மானம் கெட்டவரே, அது ஒரு வசனம் ஞாபகம் இருக்குல்ல? அதோட நிறுத்திக்க தம்பி. உள்ள ரோட்டுக்கு வந்து எங்களுக்காக குரல் கொடு, அப்புறமா நீ சபையை விட்டு வெளியே போ, உள்ள படுத்துக்கோ. அது கோச்சிட்டோம்னா சமூக நீதினு தம்பி சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சமூக நீதி காவலர் ஐயா மருத்துவர் வந்து ஒரு பெரிய நிகழ்வை வந்து குறிஞ்சி மலர் போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்தியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் நான் வந்து அந்த பாட்டாளி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நிகழ்ச்சியின் மூலமாக. அது என்னன்னா, யாருமே ஐயாவை வந்து புகழ்ந்து பேசாததுனால, அவரையே அவர் புகழ்ந்துக்க வேண்டிய நிலைக்கு தள்ளுனதுனால பாட்டாளி சொந்தங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது வந்து எனக்கு அந்த மாநாடு எப்படி பட்டுச்சு அப்படின்னா,
தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும், வயசாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக என்னை யாரும் கண்டுக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடாதான் எனக்கு பட்டுச்சே தவிர, மற்றபடி அந்த சமூக நலனுக்காகவோ எதிர்காலத்துல வரப்போற தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டோ இல்லைன்னா அந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரத்தை முன் வச்சோ அதை முதன்மை பொருளாக கருதியோ இந்த மாநாடு நடந்த மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க அந்த இடத்துல போயும் யார் வந்து அந்த இடத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறா அப்படிங்கிற சண்டை தான் நடக்குது. அந்த இடத்துல பேசின யாருமே அன்புமணியையோ ஐயா ராமதாஸையோ தலைவர்னு சொல்லி பேசவே இல்லை. கவனிச்சிங்களா? அது சரி. எங்க தலைவர் வந்து எங்க ஐயா வந்து ஒண்ணு பண்ணாரு. ஊர்ல இருக்கிறவன், பக்கத்து மாநிலத்தில இருந்து வந்தவன் எல்லாரையும் அவர்களே இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம்னாரு. ஒருத்தரை மட்டும் விட்டுட்டாரு. அதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். யாரு? அன்புமணி ராமதாஸ் அண்ணனை. அண்ணன் பேரை சொல்லல. எனக்கு அதை அவங்க வழக்கமா நடத்துறது எந்த விதத்துல அது எனக்கு தவறா படல. எல்லாமே மிக சரி. அவங்களுடைய மாநாட்டில் என்ன பேசணும் அதை பேசினாங்க. முக்கியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இருக்கும் வரை நான் தான் தலைமை, என்னை ஒதுக்கிட்டு நீங்க முடிவெடுக்கிற வேலைக்கு போயிடாத, காக்கா காக்கா காக்கான்னு பிடிச்சிங்கன்னா அக்கா காக்கா அக்கான்றார். யாருன்றது உங்களுக்கே தெரியும். அங்கே பிடிச்சிட்டு போனீங்கன்னா அதோட தான் நான் சீட்டை கிழிச்சி அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் என்ன தம்பி சொன்னாரு? வடக்கே போனேன், தெற்கே போனேன், மேற்கே போனேன், கிழக்கே போனேன்ட்டு கட்சிக்குள்ளாரே நீங்க இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு அங்க காக்கா பிடிச்ச இங்க பிடிச்சன்னு இருக்க கூடாது. கட்சிக்குள் கூட்டு, கட்சிக்குள் கூட்டணி, கட்சிக்குள் கட்சி, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இப்போ இதெல்லாம் வந்து பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீமான் பேசினாக்கா பாசிசம், மற்றவங்க பேசினா பாசிசம்ன்றாங்களே. இவர் பேசுறதுக்கு யாரும் ஒண்ணுமே சொல்லலையா? இதை வந்து இப்போ நான் வந்து இதை வன்மையா கண்டிக்கிறேன். எதை கண்டிக்கிறேன்? எங்க ஐயா வந்து அவரு நீங்க எல்லாரும் ஊடகம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிட்டுறீங்க. ஆனா ஐயா ஒரு ஜனநாயகவாதி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இந்த என் பையன் அன்புமணி வந்து பாஜகவோட போய் சேர்ந்து அந்த இது குடிச்சாரா போயிடுச்சு. அதனால எனக்கு அந்த கோபம் தாங்காம நான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானே முடிவெடுப்பேன். அதிகாரம் முடிவு என் கையில இருந்தாதான் சரிபட்டு வருன்றதுக்காக அந்த முடிவை ஐயா எடுக்கிறாரு. ரைட்டு தான், அனுபவம் வாங்க. இப்ப இன்னொரு பக்கம் குடும்ப தலைவனாவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. குடும்ப தலைவர் தன்னுடைய மகனையும் இந்த கட்சியை விட்டு வெளியில போகணும்னு சொல்ல முடியல. அதனால செயல் தலைவரா இருந்துக்கு மகனே, கண்ணு நான் சொல்றதை கேட்டு நடந்தது கண்ணு, நல்லபடியா வளர்த்து கொண்டு வரேன், அப்புறம் வச்சு நடத்தி கொண்டு போக என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஐயா. ஆனா ஊடகங்கள் வந்து இது குடும்ப சண்டை, இது இந்த கட்சி இப்படிதான். இந்த ஊடகங்கள்லாம் பிரதான கட்சி பிரதான குடும்பம் இங்க இருக்குது. அந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. ராமதாஸ் ஐயா வீட்டுல என்ன நடக்குது, சீமான் வீட்டில் என்ன நடக்குது, கலைஞர் வீட்டில் என்ன நடக்குது, இங்கே என்ன இப்படிதான் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் முடியலைனாக்கா மேலே ஏறி ஒரு சின்ன ஓட்டன்ஸ்னா அது வழியாக கண்ணை வச்சு உள்ள விட்டு பார்ப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு 2-3 பேர் இங்கேருந்து கிளம்புறதா இருக்காங்க. எங்க? திமுக. உங்க தளபதி கட்சியில். நல்ல வேலை. இங்க இருந்து 2-3 பேர் இங்க இருந்து கிளம்புறதா இருக்காங்கன்னா ராவணால இருந்து யாரும் கிளம்புறாங்க பயந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். எனக்கு சந்தோஷம் தானே கிளம்புனா. விஜய் கட்சியில அவரு, நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க சீமான் கட்சியில, நீங்க தம்பி நீ திமுகல போயிடு சொல்றேன். அதுக்கு விஷத்தை குடிச்சு செத்துருவேன். நான் மதிமுக அவனாவது விஷத்தை குடிச்சு செத்துருவேன். நான் என்ன குடிச்சு சாகுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. போய் யாரை பார்த்து என்ன கேள்வி தம்பி என்ன இது தப்பு? எவ்வளவு பெரிய வார்த்தை இது. ஏன் அந்த மனுஷன் வந்துட்டு இங்க பாலச்சந்திரனுடைய படத்துக்கும் மாலை போட்டுன்னு கண்ணீர் விட்டோம், அப்படியே தேம்பி தேம்பி கதறி அழுகுறாரு. அந்த பக்கம் ராகுல் காந்தி வந்தாலும் போய் கட்டி பிடிச்சிட்டு அங்க போய் நிக்கிறாரு. என்ன அவதாரம்? அதை போயிட்டு நீ அந்த கட்சியில நீ அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்க்கணும். 2 பேருமே குழந்தைங்க, 2 பேரும் தகப்பனை இழந்தவங்க. ஓஹோ, அந்த ஒற்றுமைக்கு பாசம் ஊருகிறாரு அவரு. இவர் ஒரு அப்பா இல்லைன்னு இந்த லட்சணத்துல இவர் ஒரு அப்பா இல்லைன்னு அதை மறந்துருக்கீங்க. அந்த ஒரு அப்பாவா அவர் இங்க போய் அழுகுறாரு. இந்த லட்சணத்துல வந்து மே 18க்கு அழைப்பு விடுறாரு. வாங்க இனப்படுகொலை பத்தி இந்த ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு அழைப்பு விட்டு. யாருக்கு? மக்களுக்கு தான். சப்ஜெக்ட் உயிர் வந்து யாருக்கு? உங்களுக்கு எனக்கு கூப்பிடுவாரு, கேட்ட மாட்டோம் 2 கேள்வி. இதுக்கெல்லாம் கூச்ச போடவே மாட்டேங்கிறாரு. பூச்செல்லாம் எந்த காலத்துல பட்டுக்குது? பூச்சப்பட்டு நீ போய் ஸ்டாலின் பக்கத்துல உட்காந்து வேஷ்டி துடைக்கிறப்போ அங்கேயே கவரிமான் மாதிரி அப்படி நாக்கு நாண்டுட்டு போயிட்டு இருக்கணும். என்ன நான் சொல்ல தப்பா இல்ல, உண்மையிலேயே அந்த ரோசெல்லாம் இருந்துச்சுன்னா மயிர் நீக்கி எங்க வரணும்? இங்கே ஒரு இடம் தலைமை
அவர் திடீர்னு கடல்ல இறங்கிட்டு தண்ணி மேல சத்தியம் பண்றேன் அப்படின்னுவாரு. அவர் கூட சேர்ந்துலாம் கடல்ல இறங்க முடியாது. எந்த இடத்துல வர சொன்னாரு அவர் சொல்லுங்க. அவங்க வீட்லயே வந்து மாலை போட்டு இதெல்லாம் செய்திருவாங்க. ஆமா, கட்சி ஆபீஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு. ஆமா, அதுக்கு வாங்கன்ற தமிழ்நாடு முழுவதும் வந்துச்சுன்னா தாங்குமா ஒரு வீடு? இல்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா நீங்க? இல்ல வரமாட்டாங்கிற ஒரு குறை இருக்கட்டும்னா அழைப்பு விடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? சோனியா காந்தி ஒரு இனத்துரோகி, ஒரு கொலைகார பாதகி. கலைஞர் காட்டி கொடுத்த கருங்காலி, அவரோட கூட்டணி நீங்களா தமிழின தலைவர் இன துரோகி. அது வந்து சாதாரண வார்த்தை தம்பி. காட்டி கொடுத்த கருங்காலி கோடாரி இப்படி எல்லாம் பயன்படுத்தி விட்டு இன்னைக்கு அங்கேயே ஓட்டு கேட்டு சுத்திட்டு இருக்கிறாருன்னா இவர் யாரு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். தம்பி, சென்ற ஆண்டு மாவீரன், அதாவது மாவீரர்களை வந்து நினைவு கூறுறதுக்கு இலங்கையில வந்து கடும் நெருக்கடி வந்து கொடுத்தாங்க. இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல மக்கள் வந்து நல்ல செருப்படி கொடுத்துருக்காங்க. இதுவாவது இந்த அனுராக் நல்ல செருப்படி எல்லாம் இல்ல, தப்பு. அதை வலிமையா கண்டிக்கிறேன். பிஞ்ச செருப்பால கொடுத்துருக்காங்க, செருப்பால அடி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் புத்தி வருமானே. புத்தி வந்தாலும் வராட்டி போனாலும் கடந்த முறை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, அது மீறி எப்படி அலை கடல்னு அப்படியே திரண்டு ஆக்ரோஷமா நின்னு செய்தாங்க. அதோட இன்னும் 2 மடங்கு இந்த முறை நடக்கும் அப்படின்னு எனக்கு தகவல். இப்ப இந்த முறை வந்து இன்னும் தமிழ் மக்கள் வந்து பெரிய அளவுல திரண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% இருக்கு. நீங்க அங்க போயிட்டு வந்திருந்தீங்க, பாத்தீங்க. இதே நாள்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தீங்க. நல்லா 19 கௌரவமா சிங்கள ராணுவத்திட்ட அடி வாங்கிட்டு வந்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுல என்னென்ன கௌரவம் இல்லைங்க, துப்பாக்கி கட்டையால அடிச்சு அனுப்பிச்சான். அது இங்க ஒரு பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி பண்றப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு சிக்கலாக வேணாம் அப்படின்றதுக்காக அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. அந்த அனுபவத்தை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த பைலட்டை ஒட்டி நம்ம பேசுவோம், மிக திரளான ஒரு இதுவா இருந்தது. ஐயோ, நேத்து கூட நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்லிட்டு இருந்தேன். அந்த தாயக கனவுடன் பாடல்ல உங்களுடைய நண்பர்கள், உங்களோடு விளையாண்டவர்கள், உங்களுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு முறை எழுந்து அவர்களை பாருங்க அப்படின்னு ஒரு இடம் வரும் அந்த பாட்டில். அந்த இடத்துல கூடி இருக்கிற அந்த தாய்மார்கள் அவங்கெல்லாம் அப்படி ஒரே நேரத்தில் அப்படி குரல் எடுத்து அழுகிற காட்சி இருக்கு பாருங்க. அது எந்த மனிதனாலையும் வந்து தாங்கிக்க முடியும். என்னாலெல்லாம் தாங்கிக்கவே முடியல. நான் வாய் விட்டு கதறி அழுதுட்டேன். நான் போயிருந்த போது மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில கதறி அழுத 4-5 தம்பிங்க ஓடி வந்து என்னை வந்து இது பண்றது, கன்சோல் பண்றது மாதிரி வந்து அந்த சூழல் ஆகிப்போச்சு. அதனால அது ரொம்ப இந்த நிகழ்வு என்பது உண்மையாகவே ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வுங்க. சுற்றியும் இராணுவம் நிற்கிது. இராணுவத்துக்கு மத்தியில இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் கேட்ட அந்த அழுகுரல் ஓலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளால வந்து தாங்கிக்க முடியாது. மகனை இழந்த தாய், கணவனை இழந்த மனைவி, தகப்பனை இழந்த குழந்தைகள் அனைவரும் கதறி அழுகிற காட்சியை நான் பார்த்தேன். அது நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் நிகழ்வை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இறந்து போன மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனாலும் அந்த தாய் நிலத்துல அந்த மக்களோட உணர்வு இருக்கு பாருங்க, அது வந்து விலை மதிப்பற்றது. அதை நம்ம நேரடியாக பார்த்தபோது கலங்கி போச்சு. பல மணி நேரங்கள் ஆச்சு அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றது. சரி, இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்த நானும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மே 18 ஒட்டி நாம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அண்மையில உலக தமிழர்கள் அனைவரும் திரும்பி பார்க்குற மாதிரி கனடாவில் ஒரு நிகழ்வு நடந்தது. கனடாவில் இருக்கிற பிராம்டன் மாகாணத்துல தமிழ் இன அழிப்பிற்கான ஒரு நினைவு சின்னம் வந்து திறந்து வைக்கப்பட்டுச்சு. அதுவும் அந்த மாகாணத்தோட ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. அவருடைய பெயர் வந்து பேட்ரிக் பிரவுன். இந்த நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்ட பிறகு ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இதை கண்டிச்சு எதிர்த்து வந்து ஒரு பதிவு போடுறாரு. நாங்க நடத்தினது தீவிரவாதத்திற்கு எதிரான போர், அது வந்து இனப்படுகொலை இல்லை அப்படிங்கிற சாரத்துல அந்த பதிவு இருக்கு. உடனே பேட்ரிக் பிரவுன் அதுக்கு வந்து பொட்டுல் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. ராஜபக்சேவோட குடும்பமும் இந்த நினைவு சின்னத்தை எதிர்க்கிறத விட இதுக்கு மிகப்பெரிய கௌரவம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த மாகாணத்தோட நீங்க எதிர்க்கிறீங்கல்ல, ஆமா, அதுவே மிகப்பெரிய அங்கீகாரம் எங்களுடைய சொன்னாரு. என்னன்னா இந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை,
இந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைய எதிர்த்து தலைவர்களுடைய செயல்பாட்டை எதிர்த்து நம்ம தமிழர்களே நிறைய பேர் போராடுறாங்க, கருத்து சொல்லிட்டு இணையதளங்கள்ல பதிவிட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. அவர்களுக்கு ஒரு செருப்படி கொடுத்தாரு யாரு, பெட்ரிக் பிரவுன் வந்து. அது என்ன சொன்னார்னா, இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை, இதை ஏற்காதவர்கள் யாரும் என் நாட்டுல இருக்காது, என் மாகாணத்திலயும் மாகாணத்தை விட்டு வெளியில போ, என் நாட்டிலயும் இருக்காது. ஒரு மாகாண ஆளுநரா மேயரா? அதாவது இங்க வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் மாதிரி அது வந்து சில அதை குழப்பி விட்டாங்க. சில பேர் மேயருங்கிறது, சில பேர் ஆளுநருங்கிறது, சில பேர் அவங்க ஒரு மாகாணங்க. அதுக்கு அவர் தான் அங்க ஆளுநர். மாகாணங்கிறது இப்ப இந்தியாவில வந்து மாகாணம்னா தமிழ்நாடு கூட ஒரு மாகாணம் தான், புரியுதா சொல்றது? அதுக்கு அவர் தான் முதன்மையான அமைச்சர், முதன்மையான அதிகாரி, முதல்வர் மாதிரி. ஆமா, அவர் சொல்றாரு அங்கு நடந்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை, ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். அதை ஏற்காதவங்க வெளில அது கனடாவினுடைய குரலாகவும் அதுதான் இருக்கு. ஒட்டுமொத்த கனடாவினுடைய குரலாகவும் அப்படிதான் இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இந்த எதிர்ப்பு இதோட போகல. இப்ப இருக்கிறார்ல நம்ம இலங்கை அதிபர், அவர் கனடாவினுடைய இலங்கைக்கான தூதுவரை நேரடியாக கூப்பிட்டு உட்கார வச்சு குமுறி வெடிச்சு, நாங்க ஒரு பெரிய போரை நடத்தி முடிச்சிருக்கிறோம். யார் அவர் வந்து ஒரு முற்போக்கு இயக்கத்திலிருந்து வந்தவர் அதிபரா இருக்கிறாரு. நாங்க வந்து ஒரு போரை அழிச்சு முடிச்சிருக்கிறோம், இன அழிப்பு இல்லாத போர் நடத்தி, தீவிரவாத போர் நடத்தி முடிச்சுக்கிறோம். நீங்க உங்க மண்ணில் அதுக்கு இடம் கொடுத்து இப்படிலாம் செய்கிறது வந்து சரியானதல்ல, கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த தூதர் இருக்கிறார்ல இலங்கைக்கான கனடா தூதர், அவர் உடனே அந்த குறிப்புகள் எல்லாம் இப்படி வந்து நடத்தி அங்கே அனுப்பிட்ட உடனே பதில் அங்கிருந்து என்ன தெரியும் வந்தது, கனடாவில இருந்து வந்த பதில், கனடாவினுடைய முடிவு இதுதான், அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யுங்கள், அவ்வளவுதான். இது வந்து இனப்படுகொலை நடந்திருக்குது, மாற்று கருத்து இல்லை. இதை எதிர்க்கிறவன் இனப்படுகொலை நடக்கலன்னு சொல்றவன் என் மாகாணத்திலயும் இருக்காது, என் நாட்டிலயும் இருக்காதுன்னு சொல்றாரு. இப்ப இதை நான் ஏன் இந்த இடத்துல எடுத்து பேசினேன் அப்படின்னா, முக்கியமான காரணம் இருக்கு. எங்கேயோ தூர தேசம் கனடா, யாரோ ஒருத்தன் இந்த இனத்திற்கே சம்மந்தப்படாதவன் பேட்ரிக் பிரவுன், அவனுக்கு நம்முடைய வலி வேதனை, இந்த இன படுகொலையோட அந்த என்ன சொல்றது கோர முகம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த நாள்ல ஒரு நினைவு சின்னத்தை திறந்து வச்சுட்டு இந்த அளவுக்கு தமிழர்களுக்கு ஆதரவா நிக்கிறான். ஆனா 8 கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய இந்த தாய் தமிழகத்துல அதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொடைக்கானல்ல இன்ப சுற்றுலாவில் இருக்காரு. நான் அதை தான் நேற்று பதிவு பண்ணியிருந்தோம் போற போக்குல. போற போக்குல இப்பதானே அரசியல் இல்ல, நேற்று பேசும்போது விஷயத்த பதிவு பண்ணிருந்தேன். வேற ஒரு சேனல் வந்து கேட்டப்ப சொல்லியிருந்தேன், கருணாநிதியுடைய சுடுகாட்டுக்கு அவசரமா வந்துட்டு சத்திய இனத்துக்கு ஒரு 100 கோடி ஒதுக்கி பிரமாதமா பண்ணி பெரிய நினைவகம் பண்ணியிருக்கீங்க. கண்ணகி சிலைக்கு வந்து அந்த கண்ணகி கோட்டத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னொன்று, நீ என்னுடைய இனத்தவனாக இருந்திருந்தால் இந்த இனப்படுகொலை நடந்ததுக்கு எங்கோ ஒரு மண்ணில் யாரோ ஒருத்தர் அனுமதிச்சு திறக்கிறப்ப இந்த தாய் மண்ணில் நீங்க முதன்மையா அந்த செய்தி நேரம் நீ எங்க ஆள் என்னவன் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சிருப்போம். இப்ப நீங்க யாரு அப்படின்னு நீங்களே வெளிப்படுத்திட்டீங்க. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போனா தப்பு சொல்லல. ஆனா இந்த மண்ணுல இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக தமிழர்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இந்த மண்ணில் நீங்க திறந்துகிட்டு இந்த அரசுக்கு நீங்க சொல்லியிருக்கணும், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸோ பாஜக ஏற்கிறதுனா கூட்டணி, இல்லைன்னா வாங்க. நீங்க ஒரு அரசியல் லாபி நீங்க திறந்துருந்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கானவன் தமிழை சொல்லி ஆட்சியில் உட்கார்ந்து உங்களுக்கு தகுதி இருந்திருக்குது. நீங்க வந்து ஏமாத்தி 420 வேலையை செய்திருக்கீங்க. நீங்க ஒரு 420 வேலையை செஞ்சிருக்கீங்களா? என்ன வேலையை? இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கருங்காலியை வச்சிருக்கீங்க. எந்த கருங்காலியை வச்சு? வேற ஏதோ மொழியில பேசுறானே, ஆளு ஏதோ ஒரு மார்க்கமா தான் இருக்கிறான். நான் உன் மேல ரொம்ப டவுட் பண்றேன். சரி இருக்கட்டும், இப்ப இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அப்புறம் நீ அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. நீ என்ன சொன்ன, சமூக நீதி இல்லைன்னு எல்லாம் சொன்ன. சமூக நீதி நாங்க வந்து திராவிட மாடல் இப்படித்தான் பேசுவோம். நீ என்ன பண்ற சமூக நீதி, நீ என்ன பண்றிய பண்ணிக்கோ, சொல்லிட்டோம்பா. நீ என்ன பண்றிய பண்ணிக்கோ. நாங்க இப்படித்தான் இந்த நேரம் சரியாலாம் பிரிச்சுலாம் கொடுக்க முடியாது. நீ விருப்பப்பட்ட நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. நீ என்ன பேசுதோ நீங்க தோணி உள்ள வந்து பேசணும். இல்ல நம்ம எதுவும் எடுத்துக்கிட்ட மாதிரி நாங்க மாடல் திராவிட மாடல் இப்படித்தான் பண்ணுவோம். என்ன பண்றிய பண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன். பேரு பெத்த பேரு
தாக நீல் எது அது வருதா சொல்றதுக்கு வருதா? அது மட்டும்தான் தெளிவா பார்க்காம சொன்னாரு எங்க முதல்ல. இப்ப தெலுங்கு மொழி உள்ள வந்துட்டதுனால இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பேசியாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல சந்தானம் அவர்கள் நடிச்சு டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துல வர ஒரு பாடல்ல இந்த சுப்ரபாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, கோவிந்தா, அந்த பாடலோட வரியை சேர்த்திருந்தாங்க. இது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களோட மனசை ரொம்ப புண்படுத்திருச்சான். குறிப்பா வந்து நம்ம பவன் கல்யாணுடைய கட்சியான ஜனசேனா கட்சியின் திருப்பதி நிர்வாகி, அவருடைய பெயர் வந்து கிரண் ராயர். அவர் வந்து அங்க கோவிலுக்கு தரிசனம் செய்ய போனா ஐயா எடப்பாடி கிட்ட இதை பத்தி புகார் கொடுக்குறாரு. அதன் பிறகு வெளிப்படையா போய் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுக்குறாரு. ஊடகங்களை சந்திச்சு பேசுறாரு. என்னன்னு தெரியுமா, இந்த பாடலை நீக்கணும், இல்லனா திருப்பதிக்கு வழிபாடு செய்ய வருகின்ற தமிழர்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, காசு மிச்சமாச்சு. நாங்க இந்த பக்கம் பயந்துக்கணும் அண்ணா, அது பிரச்சனை இல்ல. அவர் சொன்னாருல, எதிர்ப்பு தெரிவிச்சாருல, இப்ப அந்த பாடல் வரியா நீக்கிட்டாங்க. அதான் நாங்க பயந்துக்கணும். அதுக்கு வந்து மட்டும் நீக்கிட்டோம்னு இல்ல, இங்க நீக்க சொல்றதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு மேலடன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனா இப்ப சமீபத்துல வந்த திரைப்படம் இருக்குல்ல, அந்த மண்ணையும் தலைவரையும் வேதனைகளையும் கொச்சப்படுத்தி எடுத்தது யாரு? ஒரு ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு இயக்குனர், ப்ரொடியூசர் யாரு? எல்லாமே A to Z அவங்க தான். அதை எடுத்துட்டு இங்க வந்து நீங்க வெளியிறதுக்கு ஏற்பாடு பண்றப்ப ஏதோ உங்க சில குரல்கள் இருந்தது, எதிர்ப்பு வந்தது, அதனால நிறுத்திட்டீங்க. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அரசியல் அதை ஏத்து இருக்கணும். இது எங்களுடைய மனசை புண்படுத்துது, எங்க தமிழ் மக்களுடைய ஒரு பகுதி அது. நாங்களும் அதுல வந்து ஒரு 18 பேரை உயிர் தியாகம் பண்ணி நாங்களும் போராட்ட களத்துல நின்று இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப செய்யாதீங்க. நீங்க இருக்கிற முதலமைச்சர் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? நிச்சயம் அறிக்கை வந்திருக்கணுமா இல்லையா? நாங்க உங்களுக்கு கடிதமா எழுதிட்டு இருக்க முடியும். ஆனா அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களும் வந்து நம்மளை வந்து இழிவுபடுத்துறாங்க. இந்த மாதிரி இந்த ஜாட் படத்துல எங்களுடைய தேசிய தலைவரையும் எங்களுடைய இயக்கத்தையும் கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி காட்சி வச்சிருக்கிறீங்கன்னு நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். உடனே இந்த திராவிட தரப்புல இருந்து அப்படிதான்டா செய்வோம், நீங்க அப்படிதானே, நீங்க தீவிரவாதிங்க தானன்னு இவனுங்களே பேசுறானுங்க. அங்க வந்து திருப்பதி பெருமாளை இழிவுபடுத்திட்டாங்கன்னு உடனே ஒட்டுமொத்த தெலுங்கனும் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. ஆனா இங்க தமிழனை இப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கு பாருங்க திராவிடம். இல்ல, நீங்க அதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு தமிழ்நாட்டுல. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் வெளிப்படையா ஒன்று திரண்டு இருக்காங்க. இப்போ ஒன்று திரண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பவன் கல்யாணம் போய் சந்திக்கிறாங்க. எதுக்காக சந்திச்சு அவரை இங்க கொண்டுட்டு வராங்க. இங்க வந்தாரு, ஆறுபடை வீருக்கும் இப்போ சுற்றுப்பயணம் வர போறாரு. வந்தாரு, வந்தாரு. அவர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து தமிழர்கள் அப்படிங்கிற பேர்ல சரி கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு தெலுங்கரை முன் வச்சு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தானே நீங்க வந்து இதெல்லாம் பேசுவீங்க, நாங்க தெலுங்கர்கள் அப்படின்னு பவன் கல்யாணம் முன் வச்சு இங்க கட்சி நடத்த போறோம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி, செய்யுங்க. நாங்க வென்று நாங்க முதலமைச்சர் வாங்க, வேணாம்னு சொல்ல. ஐயோ ராசா, நீங்க அதை தான் செய்யுங்கன்ற. இங்க என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கறத எங்களுடைய மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இந்த திராவிட முகமூடிய போட்டுக்கிட்டு உங்களுடைய உண்மையான இன அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்தாதீங்க. நீங்க வெளிப்படையா உங்க இன அடையாளத்தை முன் வச்சு அரசியல் செய்யுங்க. நீங்க ஏன்னா இப்ப வந்த பவன் கல்யாணம் இழுத்துட்டு வரீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 சட்டமன்ற தேர்தலின் போது சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தெலுங்கர்கள் எல்லோரும் சேர்ந்து திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஏன் சொன்னாரு? ஏன்னா அவங்க தெலுங்கர்கள் இருக்கிறவங்க அவங்க வாக்க ஒட்டுமொத்தமா நம்ம தெலுங்கு நம்ம ஆளுங்க இருக்கிற கட்சி மணவாடு கட்சி வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. தமிழ் ஆட்களுக்கு இது பேசினாக்கா ரத்த பரிசோதனை வச்சுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இல்ல, இப்ப நாம இதுக்கெல்லாம் எங்கடா அதனாலதான் சந்தம் சீமான் வந்து சொல்றாரு, யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நான் தெலுங்கர் அப்படின்னு நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இல்லாதவங்க எல்லாம் தமிழர்களப்பா, நான் ரத்த பரிசோதனை எல்லாம் செய்யலப்பா. இவங்க வந்து KKSSR போய் ஒரு மாநாடு நடத்துறாரு, KA நேரு போய் அந்த மாநாட்டுல கலந்துக்கிறாரு. இப்ப அந்த மாநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க தெலுங்கர்கள் அப்படின்னு தைரியமா வந்து சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த அவங்க எல்லாம் போக மீதி இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள்ப்பா அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து சொல்றோம். பரிசோதனை எல்லாம் செய்யலங்க. இல்ல அவங்க வந்து வெளிப்படையா நாங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மாதிரியா அப்ப நாங்க இப்படிப்பான்னு சொன்னா மட்டும் உடனே என்ன வெறியர்கள் அப்படின்னு கேட்கறேன். அதான் நான் கேட்கறேன். அவங்க சொல்லிக்கிறதுலயோ அவங்க இங்க இருக்கிறதுலயோ அவங்க வர்றது இப்ப பவன் கல்யாணப்பா, இன்னொரு கல்யாணம் கூட கொண்டு வாங்க, எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எதனா ஒரு கல்யாணத்தை கூட கொண்டு வாங்க. ஏற்கனவே இங்க இருக்கிறது வந்து திமுக, மதிமுக, தேமுதிக,
இல்ல இருக்கிற எல்லா காக்கா இயக்கங்களும் என்ன எல்லாம் மனோட கட்சியா சொல்றீங்க? இல்லப்பா எத்தனை இருக்குது, அதுல பவன் கல்யாணம் ஒண்ணு, இன்னொரு கல்யாணம் வந்தாலும் வச்சுக்கலாம்னு சொல்ல இதுல வரோம். முக்கியமான விஷயம் என்ன, பவன் கல்யாண் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆமா, படிச்சதெல்லாம் இங்கதான். படிச்சது ஆமா அதனால அவன் தமிழ் எழுத படிக்க பேச ஆமா ஆமா எல்லாமே நல்ல தெளிவா நம்மள மாதிரி இல்ல, நம்மளோட நல்லா சிறப்பா பேசுவோம். ஏன்னா அது எப்பவுமே அது அப்படிதான். சரி, புரியுதா உங்களுக்கு? அதனால அவர்கிட்ட வந்து சொல்லுவாரு, வரியா பயிற்சி ராஜா சொல்றாருல, வா என்னோட வந்து நற்றினை பேசுவியா, என்னோட வந்து திருக்குறள் பேசுவியாங்கிறாருல, அந்த மாதிரி அவனும் வந்து கேட்பான். நாளைக்கு என்னோட வந்து சிலப்பதிகாரம் பேசுவியா அப்படின்னு கேட்பான். ஆண்டே சொல்றான்ல, வாங்க என்னோட போட்டிக்கு வாங்க, தங்க இலக்கியங்களை வந்து பேசுங்க. நான் தமிழ் இல்லைன்னா வேற யார் தமிழ்? என்னோட வந்து சங்க இலக்கிய. சரி வா தம்பி பேசுன்னு நானும் பல முறை கூப்பிட்டுட்டேன். பேட்டிக்கு வாங்க தம்பி. அண்ணா இந்த அண்ணா இருங்கண்ணா, நான் இன்னும் டைம் சொல்லிட்டு சொல்லிங்கிறாரு. நான் ஃப்ரெண்ட்லியா பேசதான் கூப்பிடுறேன், இதெல்லாம் சேர்ந்து பேசலாமே. அது சரி. அவருக்கு எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுப்பாரு, இங்க வந்து ஏன்னா எதனா கேட்டுட்டோம்னா சங்கடமாகும் நினைக்கிறாரு போல இருக்கு. அது விடுங்க. சரிண்ணே. இப்ப வந்து இந்தியாவில வந்து பத்தி எரியுத ஒரு பிரச்சனை. அது என்னன்னா பத்தி எரியுதா? இந்தியா பாகிஸ்தான் இல்ல இங்க எதுவும் அப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் அது ஒண்ணு இல்ல தம்பி, அது சும்மா ஒரு குங்கும பிரச்சனைகள் தம்பி, அது சரியா போயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா, குடியரசுத் தலைவருடைய இருப்புக்கே கேள்வி ஆகி போச்சு. அந்த கேள்வியை அவ்வளவு தூரம் கேள்வியை உருவாக்கி குடியரசுத் தலைவர் அந்த தலைவரையே ஆட்டம் காண வச்சது யாரு தெரியுமில்ல? எங்க அப்பா. எங்க அப்பா நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. தந்தை இருக்கிறாரு, அம்மாவும் இருக்கிறாங்க. இப்ப அப்பா வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு. சரி ஓகே சொல்லுங்க. தந்தைக்கும் அப்பாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி வருது. தந்தை வந்து என்ன தம்பி, தந்தைக்கு அப்பாவுக்கு தம்பி தந்தைக்கு அப்பா இல்ல எனக்கு தெரியல. இல்ல ரெண்டு ஒண்ணுதான். இந்த இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ற ஒரு விளக்கம், எங்க அப்பா அப்பா, உங்க அப்பா தந்தை. நான் எங்க அப்பா அப்பாவும் கூப்பிடுமா தந்தையும் கூப்பிடுமா? உங்க அப்பா உனக்கு அப்பா, உங்க அப்பா எனக்கு தந்தை. ஐயோ வர தம்பி மயக்கமே மண்டை குழம்பு போயிருக்கிறா. ஆலப்புழ காமெடி மாதிரி அதுதான் இது. சரி இப்ப வந்து தந்தை என்னுடைய அப்பா வந்து என்ன இந்தியா லெவல்ல ஒரு பெரிய கவனம் பெற்றிருக்காரு. இப்ப முழு ஸ்டாலின் சொல்றீங்க. இந்தியா எங்க அப்பாவை தான் வந்து பாக்குறாங்க, வந்து பேசுறாங்க. காரணம் என்னன்னா, கவர்னருக்கு எதிராக ஒரு வழக்கை பொறுத்து அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பாகி கவர்னருக்கு காலக்கெடு விதிச்சாச்சு. கவர்னர் கையெழுத்து போடாமையே, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமையே சில சட்டங்களை நிறைவேற்றினாங்க. இத வந்து குடியரசுத் தலைவரால் பொறுத்துக்க முடியல. 14 கேள்வி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாச்சே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னருக்கு காலக்கெடு விதிக்கலையே, நீங்க காலக்கெடு விதிச்சிருக்கீங்களே, இவர் குடியரசுத் தலைவர் கையெழுத்து இல்லாம ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறீங்களே, இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கெல்லாம் யார் காரணம்? அப்பா தான் காரணம். எங்க அப்பா வந்து நீங்க இந்த அளவுக்கு அவருக்கு சட்ட நுணுக்கும் தெரிஞ்சிருக்கு. இத வேற நாங்க நம்பணும். சரிதான். இந்த அப்பான்றது அவங்க கட்சிக்காரனே சொல்ல மாட்டாங்க. நீங்க வேற இல்ல அந்த கட்சியில யாருன்னா அப்பான்னு சொல்லி இருக்கிறாங்களா? துணை முதல்வரே சொல்ல மாட்டாரு, தலைவர் தான் சொல்லுவார். திருந்துங்க. நானு இத பொறுத்த வரைக்கும் பிராண்ட் பண்ணாதீங்க. இத பொறுத்த வரைக்கும் கூடுதலா ஒரு தகவலை சொல்றேன். இருங்க இந்த அப்பா விஷயத்துக்கு மட்டும் கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். இது இன்னைக்கு தொடங்கினது இல்ல, இது கருணாநிதி காலத்துல இருந்தே இந்த அம்மா அப்பா சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மையார் ஜெயலலிதாவை என்னைக்கு அம்மான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கருணாநிதியை அப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க திமுக காரங்க. 2006 தேவி அப்படிங்கிற ஒரு இதழ்ல அதை பத்தின ஒரு கட்டுரையே வந்திருக்கு. அன்னைக்கு இது பழைய ட்ரிக் தான். ஐயா அவருக்கு எடுபடாம போயிருச்சு கருணாநிதிக்கு. இப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து நிக்கிறாங்க. அப்பா விட்டதை நம்ம முடிச்சிடணும். ஒரு சந்தேகம், கலைஞரை ஸ்டாலின் அப்பான்னு சொன்னதே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அப்பான்னு சொல்லி நாங்க மட்டும் சொல்லணுமான்னு கேள்வி கேட்கறேன். புரியுது இல்ல உங்களுக்கு? இல்ல அவர் அப்பான்னு சொல்ல மாட்டாரு. நாங்க அப்பான்னு சொல்லணுமா? அதான் கேள்வி.
அதெல்லாம் குழப்பத்தை உருவாக்கும் பேசாம கம்முன்னு இருந்துரு. இல்ல எல்லாருமே அங்க கூப்பிடுறாங்கன்றது வேறப்பா. நாங்க ஏன் கூப்பிடணும் கூப்பிடும்போது நாம கூப்பிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கூட ஒரு தமிழ் இனத்திற்கான இழிவா தான் பாக்குறேன். பிற மொழியாளர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு தந்தையாகிறாங்க, அம்மாவாகிறாங்க, அப்பாவாகிறாங்க. ஆனா எங்க மணியரசன் ஐயா வந்து பெரியார் ஆசான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருது. இங்க ஊந்து இந்த கடைசி வரைக்கும் ஊந்துன்னு வர்றாருங்க ஒருத்தர். அங்க ஊந்து இங்க இருந்து கடைசி வரைக்கும் ஊட்டா ஈரியா கொஞ்சம் ஈஸியான ஆயிட போகுது. அது ஆனாலும் பரவாயில்ல. அங்க இருந்து திரும்ப கடை உண்டுன்னு வந்து இங்க சோத்துல முட்டுறாரு. டங்குன்னு ஓடி அங்க முட்டிக்கிறாரு. எழுந்து நின்று ஆடுறாரு. என்னன்னா எப்படி அந்த பேரை அவருக்கு வைக்க முடியும் அப்படின்னு நான் பயந்துட்டேன். இந்த வயசுல அதுவும் எங்க ஐயாவுக்கு வந்து பெண்கள் எல்லாம் மாநாடு நடத்தி கொடுத்தாங்க. அந்த வரலாறே தப்பு. அதுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுவும் சாதி பேருக்கு பதிலா கொடுத்தது. நாயக்கர் அப்படிங்கிற சாதி பட்டத்துக்கு பதிலா இதை கொடுத்தாங்க. ஆனா ஊர்ல ஜாதி பெரியவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஊர் பெரியவருப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்படிதான் இந்த பட்டமும் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல அவரே திருந்தி பேர் வச்சுக்க கூடாதுன்னு திருந்திடுறாருன்னு வச்சுக்கோங்க. திருந்திட்டாரு. யார் திருந்திட்டாரு? அவரே திருந்திட்டாரு. திருந்திட்ட உடனே இன்னொரு ராமசாமின்னு வருது. ராமசாமி நாயக்கர்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு இடிக்குது, தொக்கு வருது அப்படின்றப்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரியார்னு ஒரு பட்டம் ஈவே ராமசாமி பெரியார்னு அப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கன்னு கொடுக்குறாரு. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே தமிழ் பெரியவர்களுக்கும் பெரியார்னு கொடுத்ததெல்லாம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டாங்களாம். இவர் மட்டுமே தந்தை பெரியாராம் அப்படின்றதுக்காக நம்ம ஐயா மணியரசனுக்கு நம்ம இங்க சொன்ன எல்லாம் உங்களால வந்த வேணா ஆமா பேனர்ல முதல்ல நம்ம தான் வைக்கிறோம். ஆனா வச்சு விட்டுறலாம் அப்படின்னா வச்சிருங்க வச்சாச்சு. அவரு வந்து பார்த்தாரு சீமா இது நல்லா இதுதானே சரி இதுதானே பொருத்தம்னாரு. அங்க அடிச்சு விட்டாரு. அவர் அதை ஏத்துக்க மாட்டேன்னு வேற சொல்றாரு பேமா ஐயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி உருள்றதும் அடுத்த நாள் இதுக்கு அப்படியே நான் நினைச்சேன் உண்மையிலே 4 நாள் உட்காந்து அழுது தீர்த்திருப்பாங்க போல இருக்கு இந்த பேருக்காக வேண்டின்னு. இப்ப நம்ம முர்மு அம்மா என்ன சொல்றாங்க? பாயிண்ட் இது கரெக்ட். முர்மு அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல கேள்வி கேட்கிறாங்க. 5 பேர் கொண்ட நீதிபதி தானே இந்த குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீ வந்து பேசணும், அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். நீங்க 2 பேரை வச்சு தீர்ப்பு சொல்லுவீங்களா? இது எப்படி சரி? கவர்னருக்கு கட்டளையிட முடியுமா? கவர்னருக்கு காலக்கெடு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே நிர்ணயிக்கலையே, நீங்க எப்படி நிர்ணயிக்கலாம்? கவர்னர் வந்து ஒரு மசோதாவை ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கு மாநில அரசினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, சட்டசபை, அவங்க நிர்பந்திக்க முடியுமா? அதை வந்து இவங்கள்ட்ட ஜனாதிபதிகிட்ட வராமல் வந்து அவங்க கையொப்பமிடாமல் அது சட்டம் ஆக்க முடியுமா? நீங்கள் எல்லா வேலையும் உள்டாவாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநில அரசு அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது மாநில அரசு. இந்த சிக்கலுக்காகத்தான் சமீபத்தில் தஞ்சாவூரில் ஐயா மணியரசன் அவர்களுடைய இயக்கம் கூட்டரசு கோட்பாடு மாநாடு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கவர்னருங்கிற ஏஜெண்டை கொண்டாந்து நீ வச்சுக்கிட்டு மாநிலத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றது அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத இந்த கூட்டரசு கோட்பாட்டினுடைய ஒரு இதயம், அதாவது அதோட ஒரு மையமான கருத்து வந்து அதுதான். அப்ப நீ ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு அரசை வச்சுக்கிட்டு நீ எங்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்குற. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது 7 துறையை மட்டும்தான் நீ ஒன்றிய அரசு வச்சுக்கணும்னு சத்தியம் பண்ணி கொடுத்த. ஆனா இன்னைக்கு 100 துறையை நீ வச்சிருக்கிற. கல்வியை வந்து மாநில பட்டியல இருந்து கொண்டு போய் மத்திய பட்டியல ஒன்றிய பட்டியல வச்சுட்ட, பொதுப்பட்டியல வச்சுட்ட. சரி, ஓகே. அது இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு கவர்னரையும் ஒருத்தரை போட்டு அவர் நினைச்சாதான் சட்டம் நிறைவேற்ற முடியும், அவர் ஒப்புதல் இல்லாட்டி நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா அப்படியே நிறுத்துங்க. அப்ப என்ன இதுக்கு ஓட்டு போட்டு நாங்களாம் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து சட்டமன்றம் வச்சுக்கிட்டு இது ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்றத்துல எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு முதலமைச்சர்னு ஒன்று வச்சுக்கிட்டு எங்களை ஆள்வதற்குன்னு ஒரு சட்டமன்றம், அதுக்கு ஒரு முதலமைச்சர், என்ன இதுக்கு நாங்க வச்சிருக்கோம்? கேள்வி வருதா இல்லையா? ஒண்ணு நீ அந்த படி மொத்தமா வேணாம். பிரசிடென்ட் ஒரே தேர்தல், நாட்டுல பிரசிடென்ட் தான், அவருடைய பிரதிநிதி கவர்னர்.
என்ன ஏன்னா இல்ல வச்சுக்கோங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டு தம்பி நிறுத்துங்க, வச்சுக்கோங்க, இருங்க வச்சுக்கோங்க. கேட்க முடியாது. இல்ல வச்சுக்கோங்க. இல்ல அவரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. நான் என்னன்றேன், இல்லங்க தம்பி நீ ஒண்ணு நான் பிரச்சனை கையை எடுக்க மாட்டேன் தம்பி. இல்ல அப்படியே ஏன்னா வச்சு என் பாயிண்ட் அப்படியே இருக்கு. சரி நீ வச்சுக்கோங்க. சட்டமன்றம்ல மக்கள் வாக்கு இந்த இதெல்லாம் ஜனநாயகம், சட்டமன்ற வேட்பாளர், தொகுதிக்கு ஒருத்தர், அப்புறம் நாட்டுக்கு ஒருத்தர், மாநிலத்துக்கு ஒருத்தர், இதெல்லாம் வேணுமே வேணாம்னு விட்டுருங்க. அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப கையை எடுக்கிறேன். ஏன்னா நாங்க அதனாலதான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குறது எதுக்கு? அதுக்குதான். அப்புறம் சுதந்திரம் வாங்கினப்ப நம்ம எல்லாம் வேற வேற மொழி, வேற வேற இனம், கலாச்சாரம் இருந்தாலும் எல்லாம் கூடி ஒன்னா ஒரு நாட்டை கட்டுவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து சத்தியம் வாங்கிக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துருந்து ஏன் சேர்ந்தீங்க 47ல? 5 வயசுல போட்ட சட்டையை இப்ப போடுறீங்க. இப்ப பெரிய கேட்கல. அன்னைக்கு நீங்க போடுறப்ப வேற மாதிரி நிலைமை இருந்தது. இன்னைக்கு இந்த மாநிலத்துக்கு ஏற்பட்ட சில விஷயங்களுக்கு நாங்க தீர்மானம் போட்டு அனுப்புறேன். நீ எத்தனை மாசம் வச்சுட்டு இருப்பீங்க? என்ன காலக்கெடு சட்டத்துல இடம் இருக்குதா இல்லையான்னு அம்மா கேக்குறாங்க, ஜனாதிபதி அம்மா கேக்குறாங்க. கரெக்ட், நாங்களும் அதே கேக்குறோம். நீ எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கிட்டே இருப்போம்? அப்ப அந்த மாநிலம் செயல்படாம இருக்கணுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அவமானப்படுத்துவேன். அவமானப்படுத்துறது நாங்க பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? முதலமைச்சர் எங்களுக்கு நாங்க விமர்சிக்கிறோம் போறோம், அது கட்சி அரசியல், அது வேற. இந்த மாநிலத்துக்கு அவர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சிருக்கே ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புறாரு. நீ மாச கணக்குல உட்காந்துட்டு எதுவோ போச்சுன்னு இருந்துட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? அது கரெக்ட். மக்களை அவமதிக்கிறதுக்கு சமம் இது. எந்த மண்ணில் இங்க அதிகாரத்துல நீ உட்காந்துக்கிற? எதுக்கான கவர்னர் உட்காந்துக்கிறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி உருவாகுது? தமிழ்நாடு சட்டமன்றத்தை உருவாக்கி தமிழ் மாநிலம், தமிழ் முதலமைச்சர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டோன்னே திரும்ப வெளியேற பாருங்க. இல்ல நான் பேச வேணாம்னு சொல்லல தம்பி, நீ கம்முன்னு உட்காந்துங்கிற. நாங்க பேசுறத குறிப்பிட்டுட்டே இருக்க. போலீஸ் வேலை செய்யறான்னு நினைக்கிறேன். இத பண்றீங்க நீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த அம்மா கேட்டுக்கிற இன்னொரு விஷயம், ஜனாதிபதிக்கான ஒரு விஷயத்த சொல்லணும்னா அரசியல் சாசன அமர்வுன்னு சொல்லுவாங்க. 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு, அதான் இறுதி. இப்ப நீட் தேர்வும் உச்சம் அதுதான். 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு நீதிபதிகள் என்ன தீர்ப்பை சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. ஆனா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? 2 20 பெஞ்சில உட்காந்துக்கிட்டு இந்த தீர்ப்பை நீங்க எழுதி இருக்கிறீங்க. அது ஏற்கக்கூடியதான்னு ஒரு கேள்வி கேட்க, அது நியாயமான கேள்வி. அதுக்கு மேல திரும்ப நீங்க அப்பீல் போய் ஐவர் பெஞ்ச் உட்காந்து ஐவர் பெஞ்ச் அந்த தீர்ப்பு சொல்லட்டும். 5 பேர்ல எது மெஜாரிட்டி? ஐவர் பெஞ்சு எனக்கு விளக்கம் கொடுக்கணும் என்னுடைய கேள்விகளுக்கு. உண்மைதான், அது நியாயம் தான். அதான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறுக்க கூடாது. எப்படி இங்க ஒரு நியாயம் இருக்குதுன்னு பேசணுமோ, இது 20 பெஞ்சு தான் சொல்லியிருக்கு. 20 பெஞ்சுக்கு மேல சாதாரணமாவே அப்பீல் ஐவர் அடுத்தது 3 பேரை போடுவாங்க. அதுலயும் நீங்க சரிபட்டு வரலன்னாக்கா 5 அரசியல் சாசனம், நீட்டு தேர்வு அப்படிதான் படிப்படியா போய், அதனால்தான் ப. சிதம்பரத்தோடைய மனைவி நளினி அம்மையா இருக்காங்கல்ல, இனி இதுக்கான முடிவு கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டுருச்சு. அரசியல் சாசன பெஞ்சு தீர்ப்பு சொல்லிடுச்சு. நீட்டு நீங்க கொடுத்த மனு, நீங்க கொடுத்த கோரிக்கை எல்லாத்தையும் போட்டு கடைசி ஆணி அடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அரசியல் சாசன அமர்வுன்றது. அதை போல உட்கார்ந்து எங்களுக்கு சொன்னீங்களா? இல்ல, அது இல்லைன்ற பட்சத்துல அது சந்தேகம் கேள்வி கேட்கறாங்க. அது எப்படி சரியோ நான் இந்த பக்கமும் அது சரிதான். ஒரு ஆளுநர் என்னுடைய தேவைக்கு, என்னுடைய அவசரத்துக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு, இந்த மாநிலத்துடைய பிரச்சனைக்கு, இந்தியாவுடைய பிரச்சனைக்கு நீங்க எப்படி ஒரு இதை கொண்டுட்டு வரீங்களோ மாநிலத்துக்கு அப்படி கொண்டு வந்து நாங்க உனக்கு எதுக்கு வச்சுக்கிறோம், ஒரு எல்லாமே ஒரு வழிமுறைன்றதுக்காக உங்ககிட்ட அனுப்புறோம். நீ அது எத்தனை மாசம் வச்சு உட்காந்துருப்ப? அதுக்கு காலக்கெடு வேணுமா வேணாமா? அது 20 பெஞ்சு சொல்லுதோ இல்ல 5 பெஞ்சு சொல்லுதோ சொல்லணும்னு நான் சொல்ல வரேன். அதுதானே இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரணும், திருத்தம் கொண்டு வரணும், வேற ஒண்ணும் இல்ல. இப்போவாது நீங்க இந்த அவை ஒரு விஷயத்த ஒத்துக்குதா? எங்க அப்பா இந்தியாவிலேயே பெரிய ஆளு, எங்க அப்பா நினைச்சா திரும்பவும் சொல்றேன், அவருக்கு இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும்னு நீங்க சொல்றத நாங்க நம்பணும். அப்பாவுக்கு முன்னாடி அம்மா தான். ஆமா, புரியுதா உங்களுக்கு? இது எப்படி வந்துச்சுன்ற வரலாறு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்காக சொந்த யோசனை கிடையாது. அப்பாவுக்கு செல்வி ஜெயலலிதா இருக்கிறப்ப, ஏன் தம்பி வாய் மூடிட்டு கம்முன்னு சிரிக்கிற? தலைவர் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்க? இவன் கவலை எங்க? நம்ம என்ன பேசணும், மல்லு கட்டிட்டு தான் கேட்க போறேன். ஜனநாயகம் படம் உங்களுக்கு ரிலீஸ்னாங்க. ஜனநாயகத்துல இதை பத்தி டீல் பண்ணிருக்காங்களா? நீங்க ஜனநாயகம் பேசிட்டு இருந்தீங்களா? எங்க அடிக்கிறாரு பாரு நம்மள. விவரத்தை சொல்லுன்றேன். இந்த விஷயம் இப்ப பேசிட்டு இருந்தல, இதுல இந்த யோசனை எல்லாம் இவங்களுக்கு தோணல. சரி, அடிச்சு போட்டாலும் வராது. சரி, ஆளுநர் சென்னாரெட்டிக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் ஒரு பெரிய வார் வந்துருச்சு. சரி, ஆகல அப்ப 2 பேருக்குமே.
அப்ப வந்து இந்த திண்டிவனத்துல எல்லாம் மறைச்சு பிரச்சனை பண்ணாங்களே, அவர் கோயில் கும்பிட போறாங்க தெரிஞ்சுக்கிட்டு வர வழியில இன்னைக்கு சிவி சண்முகம் இருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து யூத் ரவுண்டு கட்டிட்டாரு. அதனாலதான் அந்த அம்மா அவரை கூப்பிட்டு அந்த அம்மா பதவியெல்லாம் கொடுத்துச்சு. முன்னாடி யாரும் அவர் பையன் நின்று ஆட்டம் காமிச்சிட்டாங்க. 2.5 மணி நேரம் ஒரு ஆளுநர் வண்டியில விட்டு இறங்கவே விடல. வேர்த்து விறுவிறுத்து கொட்டுது. அங்கிருந்து வந்த உடனே வந்து அதிகாரம் பேச அதை பார்த்தலான்னு சொல்லிட்டுங்க ஆளுநர் மாளிகைக்கான தண்ணியை கட் பண்ணாங்க, மின்சாரத்தை கட்டு பண்ணாங்க. வாழ்க்கையிலே முத லாரியில தண்ணி வாங்கி குடிச்ச காலகட்டம் ஆளுநர் மாளிகை. அப்பதான் விளையாட்டுகள்ல நடந்துச்சு. அப்பதான் அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி அப்ப அந்த சட்டமன்றத்தை சொல்றாங்க, ஆளுநருக்கான அதிகாரம் வந்து இல்ல தமிழ்நாட்டுல. கல்வி பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் இனி தமிழ்நாடு முதலமைச்சர். வேந்தர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர், துணைவேந்தர் உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் துணைவேந்தர். தனியார் நிறுவனங்களுக்குள்ள பல்கலைக்கழகங்கள் அதுக்கு வந்து அந்தந்த ஓனர் வந்து துணைவேந்தர். இப்ப V8 இருக்குன்னா இதெல்லாம் வந்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு சுமூக உறவு வந்துருச்ச உடனே வேற ஆளுநர் வந்தாங்க, இதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதை எடுத்துதான் தூசு தட்டி பண்ணிருக்கிறாரு. எங்க அப்பாவை பாருங்கலாம் சொல்லாத. எது முக்கியங்கிற கேள்வி இருக்கீங்க. அது என்னன்னா, இது மாதிரி எல்லாம் வேலை செஞ்சது முக்கியமா, ஸ்டிக்கர் ஓட்டுறது முக்கியமா? ஸ்டிக்கர் தான் முக்கியம். எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுவோம். சிபிஐ விசாரிச்சு இந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சும் கூட பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு தீர்ப்பு கிடைச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு சொன்ன தெரியுமா? அந்த இடத்துலதான் எங்களுடைய அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற டெக்னிக்கை நீங்க புரிஞ்சுக்கலாம். நானும் ராகவும் உட்காந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு 2019 இந்த விஷயம் நடக்குது. அதிமுக ஆட்சி இருக்குது. எதிர்ப்பு யாரையோ முதல்ல இது பண்றாங்க. அரசுடைய கவனத்துக்கு சர்ச்சையாகி போனோன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அத்தனை பேரும் அப்பவே கைது பண்ணி உள்ள வச்சாச்சு. நிறைய ஆவணங்களை மறைச்சாங்கல்ல, அப்பவே அதுக்கான பொறியாளர்கள்லாம் கொண்டு வந்து அதை ரெக்கவரி பண்றதுக்கான வேலை நடந்தது. 20 வந்துட்டு உடனே இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும்னு சில திராவிட கோஷ்டிகள்லாம் சேர்ந்து வழக்கு போடுறப்ப அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த பிரச்சனை நானே சிபிஐக்கு மாத்திட்டாரு. சிபிஐ யாருது? ஒன்றிய அரசு. யாருது? பாஜக அரசு. நாங்க சொல்லல, பாஜக அரசு. அவங்க கையால வச்சுக்கிற சிபிஐ விட்டு எங்களை ஏவுதுன்னு சொல்றது யாரு? மாநில அரசு. திமுக சொல்லிட்டு இருக்குது. இப்ப பாஜக அரசு தான் அது செய்யுது. பாஜக கிரெடிட் எடுத்துக்கல. புரியுது இல்ல? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி அன்னைக்கு இருந்தது யாரு, இன்னைக்கு இருக்கிறது யாரு? அப்பவும் அதிமுக, இவங்க திமுக. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை சொல்லி சொதப்பல் பண்ணி குறைச்சி கெடுத்திருக்க முடியும். கிளியரா நடந்து முடிஞ்சிச்சா? அப்ப அதிமுக கிரெடிட். இதுல நீங்க எங்க இருக்கீங்க? உங்க போலீஸே இல்லையே. நாங்க தான் தேர்தல் வாக்குறுதியில சொன்னோம்ல, நீ சொல்லிக்கோ 1000 எழுதிக்கல, நீயே எழுதிக்கோ தம்பி. நாங்க தீர்ப்பு வந்தா நாங்க தான் நிறைவேற்ற. அது நான் சொல்ல 25 லட்சம் கொடுக்க போறோம்ல. ஒன்னு கேட்டாங்களா யாருன்னா? அவங்க சொன்ன 85 லட்சத்தோட கொடுத்துட்டு நிறுத்திக்க. நீ ஏன் 25 தனியா கொடுத்துட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு அரசியல் பண்ண போறியா? ஸ்டிக்கர் ஒட்டுறது முக்கியம்னே. எப்படி அனிதா இறந்த உடனே அதை வச்சு ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி நீக்கி தூக்கி சுத்திட்டு நாற்காலில உட்காந்த மாதிரி இந்த பெண்களுக்கு 25 லட்சம் ரூபான்னு கொடுத்து இத வந்து நாங்க தெரியாம இருக்கு அவங்களோட அடையாளமே தெரியாம இருக்கு இப்போ வரைக்கும். நீங்க வேணா பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் குரூப் திமுகவுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் குரூப் இந்த 25 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது போட்டோ எடுத்து போகணும். அவ்வளவுதான் இவங்களோட புத்தி. வேலை செய்யணும். அதாவது பெண்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு நாங்க பெண்களுக்காக பாதுகாப்பா இருக்குன்னு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தோன்னே அது எத்தனை 25ன்னு தெரியாது. ஒரு ஆளுக்கு 25. இவங்க சொல்றது கட்சியில இருந்து கொடுக்க போறாங்களா, அரசு பணமான்னு தெரியாது. ஸ்டாலின் கொடுப்போம்னு சொல்லிருக்காரு தமிழ்நாடு அரசு. அப்புறம் அதுவும் அப்ப அந்த 85 லட்சம் ரூபாய் யார் தர? எங்களுக்கு எடுத்துதான் பழக்கம். இல்ல நாங்க எடுத்துதான் பழக்கம். நாங்க எங்க வீட்டுல இருந்து கொடுத்து பழக்கம் இல்ல. அப்ப அரசு பணத்தை எடுத்து கொடுப்பீங்க. ஆமா. எப்படி அப்பா வந்து இறந்து 3 வருஷம் கழிச்சு நாங்க பிறகு உட்கார்ந்த உடனே அரசு பணத்தை எடுத்து சுடுகாடு கட்டுற மாதிரி. அதே மாதிரி எங்க கிட்ட காசு இல்ல. ஆனா உங்களுக்கு விவரம் தெரியாம நீங்க சொல்றீங்கன்னு, இப்ப வரைக்கும் நாங்க தமிழ்நாடு முழுசும் கிட்டத்தட்ட 150 சிலை நிறுவி இருக்கிறோம். சாதனைகள் அதுவும் ஒண்ணு. யாருக்கு? நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அப்படியே இளம் தலைமுறைய வந்துட்டு நவீன சிற்பி. நவீன சிற்பி டாஸ்மார்க்ல அப்பாவோட அப்பா தாத்தா. அதாவது தமிழகத்தை ஒரு முதன்மை மாநிலமா கொண்டு வந்த நவீன சிற்பி எங்கள் ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு நாங்கள் வந்து 150. நான் இதுக்காகவே நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கணும். இவர் இப்படி எல்லாம் கனவு உலகத்துக்குள்ள போறாருல, கோட்டசாமி எந்திரியா
நவீன தமிழ்நாட்டை செதுக்குனாரா? எங்க செதுக்குனாரு? ஒரு பக்கம் எலி செல் அடிக்கிற மாதிரி குடஞ்சு தமிழ்நாட்டை தின்னு வச்சிருக்கிறாங்க, கரையான் அரைக்கிற மாதிரி நவீன தமிழ்நாட்டை செதுக்குனாங்க. விஷயத்துக்கு வருவோம். இப்ப அந்த முர்மு அம்மா ஜனாதிபதி சொல்றது தமிழ்நாடு அரசு சொல்லிடுவோம். இதுல வந்து தமிழ்நாடு பக்கம் தான் நம்ம நிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதுல செய்திருக்கிறது வரைக்கும் சரிதான். நான் என்னன்றேன், இப்ப ஐவர் பெஞ்சுக்கு போனாலும் கூட நீங்க ஒரு கேள்வி வைக்கணும். அதே முர்மு அம்மாவுக்குன்னு கேட்போம் ஜனாதிபதி அவர்களுக்கு. ஒரு ஆளுநர் இந்த மாநிலத்தினுடைய நலன் கருதி அது வந்தாதான் சில வேலைகள் செய்ய முடியும். தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறப்ப அதை நீங்க எத்தனை மாசம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கலாம்ன்றது நீங்களே சொல்லுங்க, கேட்கணும். ஐவர் பெஞ்ச் கேட்கணும். ஆமா, ஐவர் பெஞ்ச் கேட்கணும். அதுக்கப்புறம் கொண்டு வந்தோம். ஐவர் பெஞ்ச் இன்னொரு கேள்வியும் கேட்கணும். அது என்னன்னா, ஒரு மாநில அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அவை. அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு மக்கள் எல்லாம் வந்து அங்க உட்கார முடியாதுன்னா பிரதிநிதிகளை உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஆளுநர் அவர் அந்த அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டத்தை அல்லது ஒரு குறிப்பை அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மாநில மக்களை இழிவு செய்யறது மாதிரி அர்த்தம். ஆமா, உங்களுக்கு என்ன வேலை? இத ரெண்டு உரிமை உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு அதை கையெழுத்து போட்டு அம்மா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தாங்க அப்படின்னு ஜனாதிபதிக்கு அனுப்புற உரிமை, இல்லையா விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்புற உரிமை இருக்கு. இது ரெண்டையும் விட்டுட்டு நீ பேசாம போட்டு வச்சுக்கிட்டு மாச கணக்காக சும்மா உட்காந்துருப்பேன்னு சொன்னா இது என்னையா அர்த்தம்? இது அவங்களே அந்த அந்த இந்திய குடியரசுத் தலைவரே இதை யோசிக்கணும். அவங்களே கூப்பிட்டு கேள்வி கேட்கணும். இன்னொன்னு, இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் எங்கேயோ என் நாட்டுல என் உழைப்புல எங்க வரி பணத்துல எங்க இடத்துல எங்க கட்டடத்துல எங்க நிர்வாகத்துல இத்தனை வருஷமும் வளர்ந்து வச்சிருக்கிற இந்த நிர்வாகத்துக்குள்ளார நார்த்ல இருந்து யாரோ ஒருத்தரை கொண்டு வந்துட்டு அது குறிப்பா ஒரு மொழியில பிரசித்தி பெற்றவரா இருக்கும், தமிழே தெரியாத கன்னடரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுல நாங்க துணைவேந்தர்னு உள்ள வச்சு நீ பண்ணிட்டு இருக்கிற அழிச்சாட்டியத்துக்கு என்ன நியாயம் நீயே சொல்லுங்க. அது சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி நடத்தலாமா? நடத்தக்கூடாது. உங்களுடைய நாட்டுல நாங்க செய்யறது எதுதானே சரி. நாங்க வந்து வள்ளலாரை வந்து இது நாங்க தமிழ்நாட்டுல கேட்டோம்னா உடனே வந்து இதுல வந்து நியாயம் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கத்துல நியாயம் இருக்குது. கேட்கறது என்னன்னா, இங்க எங்க ஆட்களை போடுங்க. அதுக்கு எங்க ஆட்களை வந்துட்டு இவங்க பக்கத்துல ஒரு அக்கப்போர் இருக்குது. ஏன்னா ஒரு வேந்தருக்கும் துணை வேந்தருக்கும் இத்தனி ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புங்க அப்படின்னு அது வேற தற்கொலைகளை போட்டுற போறாங்க. ஐயா வேற எங்காலங்க போடுங்கன்னு ஃபுல்லா தற்கொலைகளை எடுத்து போட்டுற போறாங்க. அதாவது அது நடக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது உரிமை பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய வேந்தர்களை துணை வேந்தர்களை யார் நியமிக்கணும்? தமிழ்நாடு தான் முடிவு பண்ணணும்ன்ற. ஆமா, புரியுதுல்ல? நாங்க வந்து தேன் கூடு மாதிரி கட்டி வச்சிருப்போம். நீ வந்து ஒண்ணுமே இல்லாம அதிகாரத்தை கையில எடுத்துட்டு நான் தான் இங்க எல்லாமோ அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? ஊரம் விட்டுனையே என் பொண்டாட்டி கையா அப்படின்ற மாதிரி தம்பி எங்க போறான். ஏன்டா உங்க கூட மல்லு கட்டுறது எனக்கு பெருசா இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்கிற விஷயத்த நம்ம அது ஏற்கல, கண்டிக்கிறோம். ஐவர் பெஞ்சு வச்சு விசாரிக்கும் போதும் கூட இந்த மாநில ஆளுநருக்கு கொடுக்கிற தீர்மானங்களை எது வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம்னு ஒரு கண்டிப்போட முடிக்கணும். எவ்வளவு காலத்துல நீங்க கிடக்குல போட்டு வைக்கலாம் பேசுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் கருதுறோம். அதுக்கு அப்பா வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்களையும் அவர் வந்து இதுக்கு எதிராக போராடணும்னு அழைச்சிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளையும் இதுக்கு துணை நிக்கணும்னு அப்பா அழைச்சிருக்காரு. நீங்க எல்லாம் நிக்கிறீங்களா இல்லையா? நான் துணை நிக்கிறேன். நான் நிக்கிறேன். அது எல்லாருமே தான் நிக்கணும். நாங்க நிக்கிறோம். நீதிப்படி உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. இது என்னோட நேரம். சொல்லுங்க தம்பி. ஸ்டிக்கர்னு நீ பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். அந்த ஆட்டோ மேட்டர் சொன்னா இல்லையா, ஆட்டோல வந்து தலைவருடைய படத்தையும் பொதுச் செயலாளரோட படத்தையும் சரிக்கு சமமா ஸ்டிக்கர் போட்டு கண்ணாடியை ஒட்டிட்டாங்க. உடனே எங்க பொதுச் செயலாளருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி நீ தலைவர் படத்துக்கு நிகராக என்னோட படத்தை போடலாம்? தலைவர் தான் நினைப்பாரு, நான் என்ன அவ்வளவு முக்கியத்துவமான ஆளா, குறைச்சிக்கோ, சின்னதா குறைச்சு போடு. எந்த தலைவர், எந்த பொதுச் செயலாளர்? எந்த தலைவர்? விஜய். ஓ, நீங்க அங்க நிக்கிறீங்க தம்பி. ஒண்ணு விஜய் வாசனை விட்டு வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நீ நடத்து தம்பி நீ. அதனால அந்த ஸ்டிக்கர் அப்படியே கோடு போட்டு கிழிச்சிடு அப்படின்னு பட்டவர்த்தனமா ஊடகம்லாம் பார்க்கும்போது எங்க பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா அப்ப அவருடைய பெருந்தன்மையை நீங்க இருங்க. நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். இவ்வளோ பெருந்தன்மையா இருக்கிற புசி ஆனந்த் அவர்கள் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சி விஷயமா ஒரு இடத்துக்கு போனாரு. வரவெல்லாம் அவர் காலில் விழுந்து கும்பிடுறான்.
ஐயா வந்து அதை பெருந்தன்மையா ஏத்துக்கிறாரு. ஒருத்தரை கூட இப்படி பண்ணாதீங்க, இது சுயமரியாதைக்கு அழகு இல்ல. நாம வந்து ஐம்பெரும் தலைவர்கள்ல ஈவேராவை ஒரு தலைவரா முன்னறிவிச்சிருக்கிறோம். அவர் வந்து இப்படி காலில் விழுறதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு, கொம்பல் அடிப்பாரு, இதெல்லாம் தப்பு. அதுவும் இல்லாம நீங்க தளபதி காலிலேயே விழுந்தது இல்ல, என் காலில எல்லாம் ஏன் விழுறீங்கன்னு அங்க ஏன் கேட்கல? ஐயாவை பின்பற்றோம், அதனால நாங்க எந்த ஐயா? பெரியார் ஐயாவை. பெரியார் காலில் யாரு விழுந்துருக்காங்க? பின்பற்றவர்கள் தானே திமுக மற்றவங்களாம். சரி, அவங்க எல்லாம் காலில் விழுந்ததே இல்லையா? சரி, அவங்க எல்லாம் பாக்கல. ஓ, காலில் லான்ச்ல விழுறாங்களா? சரி, அங்க விழுறாங்கன்னா நீங்களும் விழுறீங்களா? தலைவர் வழியே தொண்டன வழி. சரி, நீங்க நீங்க அதுல இருந்து வேற கட்சி இல்ல, நீங்க விஜய் வேற இல்ல, கொள்கை தலைவர் எங்களுக்கு. சரி, நான் வந்து சொல்றேன், நான் வந்து உங்க பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவரை சொல்ல சொல்லு. திருப்பியும் 85 சொல்ல சொல்லு. பொதுச் செயலாளர் சொல்றீங்களா? பொதுச் செயலாளர் அது என்ன 5 சொல்றாரு அவரு? 85. அதுக்கு கூட என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அவர் அந்த பாண்டிச்சேரியோட ஸ்லாங் அப்படிதானா, எம்பளத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் நிறைய பாண்டிச்சேரிக்கார பாக்குறாங்க. எங்க ஐயா வந்து முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ ஆக போறாரு, பேச போறாரு, நீங்க கேட்கலாம். அடுத்த கோட்டசாமி, அடுத்த கோட்டசாமி இன்னும் உனக்கு கலையில. சரி, எங்க ஐயா துரைமுருகன் இருக்கிறார்ல, ஆமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னது ஓடிக்கிட்டு இருக்குது, திரும்ப ரீகால் மாதிரி, மறுசுழற்சி. தலைவர்கிட்டயும் நான் இருந்துட்டேன், தளபதி கிட்டயும் நான் இருந்துட்டேன், உதயநிதி கிட்டயும் நான் இருக்கிறேன், இன்பநிதி கிட்டயும் நான் இருப்பேன் மந்திரியான்றாரு. ஆமா, இத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைன்னா பாவம். அவரு எப்படி இவ்வளவு நீண்ட காலமா அப்படியே இருந்துகிட்டே வராரு. இப்ப வந்து தம்மாதுண்டு பையனுக்கு நீங்க துணை முதல்வர் பதவி கொடுக்குறீங்க. எங்க ஐயாவுக்கு ஒரு ஏக்கம் இருக்காதானே? அந்த நாற்காலியை பார்க்கும் போதெல்லாம் அவர் மனசு என்ன பாடுன்னே படும். கொஞ்சமாவது இறக்கத்தோட சிந்திக்க மாட்டீங்களா? சரி, அதனால அப்படி சொல்றாரு. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த தலைமை குடும்பம் சரியா புரிஞ்சுக்கிச்சு. எப்படி இவர் இப்படி எல்லாம் வந்து உள்ள ஒரு வஞ்சகம் வச்சுக்கிட்டு பேசுறாரு, இவரை பதவியில விட்டு வைக்க கூடாது, இவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் மிக்க வளம் மிக்க பதவியை புடுங்குங்க அப்படின்னு ஐயா ரகுபதி கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்க ஐயா வந்து சட்டம் படித்தவர். யாரு? எங்க ஐயா சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர். சரிதான், புரியுதுங்களா உங்களுக்கு? துறையத்தான் புடுங்கினாரு, பொன்முடிக்கு மாதிரி மொத்தத்தை கட்சியை விட்டா தூக்குனாங்க. அவர் ஏன் மாற்றப்பட்டாரு அப்படிங்கிற செய்தி துறைய ஏன் யார் சொன்னா? அவர் அந்த பதவியை நீக்கிறாரு, கட்சியில இருக்கிறாரு, பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. அது அடிப்படை உறுப்பினர் தானே? ஆமா, அடிப்படை உறுப்பினர், அவ்வளவுதான். அப்படியா எங்க ஐயாவை பண்ணாங்க? அவருக்கு அவருடைய திறமை, அவருடைய ஆற்றலை பார்த்து மிரண்டு அவருக்கு வந்து சட்டத்துறையை கொடுத்துருக்காங்க. இது வந்து வார்னிங், இப்படியே பண்ணனா அடுத்து நீயும் வெறும் அடிப்படை உறுப்பினர் தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க. கையெடுத்து கும்பிட்டு நானும் தப்பா பேசிட்டப்பா. தாத்தா காலத்திலயும் நான் மந்திரி தான், அப்பா காலத்திலயும் மந்திரி தான், புள்ள காலத்திலயும் நான் மந்திரி தான், பேரங்காலத்திலயும் மந்திரி தான், கொள்ளு பேரங்காலத்திலயும் நான் மந்திரியா தான் இருப்பேன், முதலமைச்சருக்கு எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன்றாரா? அப்படி சொல்றேன், தகுதி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாரு அவரு. அதை நீங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நீங்க கிண்டல் அடிச்சு நக்கல் அடிக்கிறீங்க. ரஜினிகாந்த கூட்டி கொண்டாந்து வச்சு என்னைய வந்து அங்கே எல்லாரும் முன்னணியும் வச்சு அவமானப்படுத்துறீங்க நீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு திறமைசாலி, நான் ஒரு பயங்கரமான வந்து மூளை உள்ளவன், அறிவுள்ளவன். அதனாலதான் கலைஞர் கூடவே இருந்து குப்பை கூட்டியிருக்கேன். புரியுதுங்களா? அதனால ஒண்ணு எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்க. துரைமுருகன் முதலமைச்சர்னா தமிழ் மக்கள் ஏற்க மாட்டாங்களா? என்ன காரணம்? தூய தமிழ். அதனால என்ன நீங்க புறக்கணிச்சு நீங்க வந்து துணை முதல்வர் பதவியை கொடுக்க கூட யோசிக்கிறீங்க. கேட்டு கூட பார்த்துட்டேன், நான் பிச்சை எடுத்து பார்த்தேன் நேரடியா. முதல்வர் துணை முதல்வர் எப்பவுமே அது வந்து பிற மொழியாளர்களுக்கு எழுதி வச்சாச்சு தமிழ்நாட்டுல, அரசியல் சாசன சட்டம் மாதிரி எழுதி. அதை விட்டுட்டு வேற எதுக்குன்னு அமைச்சரவை மாற்றத்தோட இன்சைடர் நியூஸ் 2-3 இருக்கு. ரகுபதி அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த வடகாடுல, புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடுல அந்த பிரச்சனை நடந்ததுனால இது சரியா அவர் கவனிக்கல, அதனால அவருக்கு துறையை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஊடகத்துல வெளிப்படையா பேசினாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடந்தது என்னன்னா, கனிம வளத்துறையில இடி ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. இடி வந்து வழக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு, மாட்ட போறாரு அடுத்து. அதனால வயசாயிடுச்சு அவருக்கு. அவர் அந்த விஷயத்துல தப்பிக்க வைக்கிறதுக்காக அவருக்கு துறை மாற்றம் செய்ததாகவும், இதுக்கு பலிகடா வந்து அமைச்சர் ரகுபதியை பலிகடா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரகுபதி காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும்.
கனிம வளத்துறை கொடுத்து எனக்கு கேஸ் மாட்டி விட போறீங்களா அப்படின்னு கேட்டவருக்கு சரி 1 வருஷம் டைம் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல பல கல்குவாரிகள் இருக்கு, பல மண் குவாரிகள் இருக்கு, ஏற்கனவே நடந்துகிட்டு தானே நடந்துகிட்டு உங்க கைக்கு வந்துருச்சு. எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கு, அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். இல்ல அடுத்து நம்ம தான் ஆட்சி, அதான் நம்ம எப்படியாவது பேசி முடிச்சுக்கலாம். எந்த வழக்கை நம்ம எதிர்கொள்ளாம இருக்கோம். அந்த ஜகபர் அலி வழக்கை வந்து இப்ப இவர் மேல போடுறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு ரகுபதியேவா? சரி, இன்சைடர் நியூஸ் இல்ல, ஆனா லாஜிக் படி அதுல ஒரு தப்பு இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, என்னதான் துறை மாற்றி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த கனிம வள கொள்ளைக்கெல்லாம் யாரு பொறுப்புன்னா ஐயா துரைமுருகன் தான். அதனால என்ன விசாரணை வந்தாலும், என்ன அமலாக்கத்துறை சோதனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ள போவது ஐயா தான். இப்ப துறையை மாத்துனதுக்கு முக்கியமான காரணம், நடந்த கொள்ளையில தலைமை குடும்பத்துக்கு பங்கு போகல. நான் சொல்லல கொள்ளை நடந்துச்சுன்னு. அனுதினமும் திமுகவை ஆதரித்து கொண்டிருக்கின்ற நக்கீரனே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதினாங்க. மணல் கரிகாலனோட சேர்ந்துகிட்டு 1 லட்சம் கோடி ரூபாய், அதுவும் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய துரைமுருகனும் அவருடைய பையன் கதிரானந்தும் சேர்ந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. மேலத்துக்கு கொடுக்கல வழக்கம். இப்ப ஈடி ரைடு போச்சுல தம்பி, ரிப்போர்ட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? கிச்சன் கேபினெட்ல. பாருங்க, இவ்வளவு போயிருக்கு, ஏன் எங்களுக்கு பங்கு வரல? இப்ப சரி, நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்குதான் நாங்க சீனியரை வச்சுக்க கூடாதுன்னு நகர்த்துறோம். சீனியரை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா உனக்கு மட்டும் வந்ததா, நாங்க வச்சுக்க கூடாதா, நீ இத்தனை லட்சம் அடிச்சல துரைமுருகன் கேட்பாரா மாட்டாரா? ஏமா உங்ககிட்ட உள்ள வந்துச்சு இல்ல, நாங்க இவ்வளவு வச்சுக்க கூடாதா என்ன அப்படின்னு கேட்பாரா? ஆனா இது இப்ப ராகவ் என்ன மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, புதுசு. அதுக்குதான் வந்து உரிமை பதவியை அங்க கொடுத்துருந்தாங்க. ரஜினிகாந்த வச்சு அதுக்குதான் வந்து ஒரு சாட மாடையா ஒதுங்குறது மாதிரி பேசணும். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு திறமசாலி தான். ஏன்னா துரைமுருகன் மாதிரி வயசான ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு இப்பதான் நான் உணர்றேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னது எதுக்குன்னா, ரிட்டையர்ட் ஆகி போங்கய்யா பாவம்யா அப்படிங்கிறதுக்காக சொன்னது. அதை நம்ம ஐயா புரிஞ்சுக்கல. இன்னொன்னு, இந்த துறை மாற்றத்துக்கான செயல்பாடுகள் வந்து இப்ப நடக்கல, 2 வருஷமாவே இவர்கிட்ட இருந்து இதை புரிஞ்சுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் முக்கியமான விஷயம் சொல்றேன். மணல் ராமச்சந்திரன், கரிகாலன், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் தெரியுமா? இந்த 3 பேர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மணல் அதாவது மணல் குவாரி எடுத்து சப்ளை பண்றதுல முக்கியமான ஆட்கள். இவங்க 3 பேருமே துரைமுருகனுக்கு நெருக்கமானவங்க. இவங்களை மாத்திட்டு தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தரை கொண்டு வரலாம், ரொம்ப விசுவாசமான ஒருத்தரை கொண்டு வரலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜியை வச்சு மூவ் பண்ணாங்க. அதுல கரூர் கேங்ல முக்கியமானவர் வந்து கேசிபி, கோட்டீஸ்வர வேட்பாளர்னு சொல்லப்பட்டவர் கேசி பழனிசாமி. அவரை கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நடுவுல இந்த இடி ரைட்லாம் வந்து அப்படியே மணல் குவாரி ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் தொடங்கும் போது கேசிபி கிட்ட தான் கொடுக்கறதா இருந்துச்சான். ஆனா வந்து மறுபடியும் துரைமுருகனே போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, பங்குலாம் வந்துடும் இவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனாலும் கொடுக்கல. இப்ப சமீபத்துல ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல், 10,351 கோடி ரூபாய் போன வருஷத்துல மட்டும் கனிம வளத்துறையில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. நீ பங்கே கொடுக்க மாட்டேங்கிற ராசா, நீ ஒதுங்கிரு அப்படின்னு புடுங்கி இப்ப ரகுபதி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் விஷயம். நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க பாளையக்காரர், நீங்க வழக்கமா கப்பம் கட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு மன்னர்கிட்ட. அந்த மன்னருக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ளையும் நீயும் பார்த்து வளர்க்குறீங்க, அவரும் வளர்க்குற. அவங்கள்ட்ட என்னடா கண்ணு நல்லா இருக்கிறியான்னு தட்டி கொடுத்து நீங்களும் வளர்த்துக்கிட்டே வரப்போ ஒரு கட்டத்துல பெரிய மன்னர் போயிடுறாரு. அடுத்ததான் வர்றாரு, நீங்க கை தூக்கி வளர்த்து விட்டு தட்டி கொடுத்து கொண்டு வரீங்க, உட்காந்துட்டார்ல. நம்ம வளர்த்த புள்ள தானே மன்னரா உட்காந்து, எதுக்கு போய் நம்ம பாளையம் வரி வசூல் பண்ணி எதுக்கு கட்டிட்டு இருக்கணும், நீ கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டீங்க. அங்க என்ன இருந்தாலும் மன்னருக்கு வர வேண்டியது வரணும் இல்லையா அப்படின்னு மன்னர் கோவிச்சுக்கிட்டு இப்போ ஒன்ன பண்ண அப்பா காலத்து ஆளு பாளையம் பெருசு தூக்க ஆளு அப்படின்னு முடிவுக்கு வருது. இதுதான் நடக்கிற விஷயம். புரிஞ்சிச்சா? ஐயா துரைமுருகன் அவரோட ஸ்டைல்ல அதை வந்து முடிக்கணும். வட்டாட்சியாராவது கொட்டாட்சியாராவது மேல் குடும்பத்துல இருந்து எங்க இருந்து முடிச்சிட்டு வர தம்பி இதெல்லாம் சொல்லி திருப்பி ஐயா பேசியிருக்காரு. தலைமுறை செய்தி. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, அப்ப ஐயா கிட்ட போய் கேட்டாங்க, சொல்லு எப்படி வட்டாட்சியர்னு சொன்னத வட்டாட்சியாராவது கொட்டாட்சியாராவது போனாரு. அதனால குடும்பத்துல இருந்து யாராவது ஷேர்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஷேராவது மாறாவது அப்படி இருந்திருக்காது. உனக்கு ஏன் கட்ட வேண்டும் கிஸ்தி, எங்களுடன் கல்குவாரிக்கு வந்தாயா, மணல் கொள்ளையில் ஈடுபட்டாயா, உனக்கு ஏன் தர வேண்டும் கிஸ்தி அப்படின்னு கேட்டிருப்பாரு. ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை,
இன்னும் வரி அப்படி ஒரே இடத்துல முடிச்சுட்டு இருப்பாரு. மாறாது. சரி, இன்னொரு விஷயம் இறுதியா சொல்லியிருது என்னன்னா, திமுகவில் சில அதிருப்தியாளர்கள் இனி இந்த கூடாரத்துல இருப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல பேசிட்டு இருக்கிறத தகவல். தலைவர் வாழ்க. விளையாட்டுகள்ல உங்க தலைவர் தான் ஓஹோன்னு வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்க, கீழே பார்த்து நடன்ற பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க போன உடனே எப்படி ஒரு பதவி கிடைச்சிடும், கூட்டணி வைக்கிறப்ப ஒரு நல்ல நிலைக்கு போயிடலாம். அங்க இவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு உட்காந்துட்டே இருக்க முடியாது. காத்திருந்த இடம் வெறும்னே காத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வராத பதவி இன்னும் சில பேருக்குலாம் போகுதுன்னு சில அதிருப்தியாளர்கள். அதே போல் அதிமுகவிலையும் சில பேர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எப்பயும் ஒரு கட்சி கொஞ்சம் ஆடம்பரமா அப்படி இப்படின்னு ஒருத்தோன்னா அங்கே போய் உடனே ஒரு துண்டை போட்டு பாஜக தொடங்குறப்ப திமுகலேருந்து நிறைய பேர் ஓடி போனாங்க பார்த்தீங்களா? அதிமுகலேருந்து ஒருத்தர் 2 பேர் தான் போனாங்க, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் திமுகலேருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா அங்கேயும் போய் இப்போ அதிகாரத்தில் உட்காந்துட்டு லாபி பண்ணுறாங்க. கரெக்டா? அதே போல் இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நடக்காதுண்ணே. எங்கே நடக்காது? இங்கே எங்கள் தளபதியிட்ட நடக்காது. ஏன்னா சீட்டு தரன்றாரு. இல்ல, எங்க ஆளு வந்து புஷி ஆனந்த் இருக்காருல்ல, யாரையும் விட மாட்டாரு இல்லையா? அது ஒரு சீன சுவர். சரி, அதை தாண்டி அந்த சீன சுவரை தாண்டிதான் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு உள்ள போய் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு பதவியை உருவாக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கண்டிஷன் போட்டோம், நீ காலில் விழுவணும், எப்பவுமே நான் உன் மேல தோல்ல காலை வச்சிருப்பேன், அதுக்கு நீ ஒத்துக்கணும்னாங்க. சரிங்க ஐயான்னு சொன்னவங்க தான் அங்க அனுமதி. அப்ப அர்ஜுன் அங்க எங்க அண்ணன் எங்க ஐயா வந்துதான் அங்க முதன்மை. அவருக்கு அடங்கி ஒடுங்கி இல்லையே, அவர் மேடையில எது சேவனு இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுன் தான் நாங்க லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ணே அப்படிலாம் கிடையாது. ஆதவ அர்ஜுன் எங்க ஐயாவை மீற மாட்டார். இப்ப என்ன நீ எதோ பஞ்சாயத்து இருக்கு இறுதியா முடிச்சிருவோம். நம்ம ஒரு படத்துல, சிம்பு படத்துல தப்பு பெருசா தவுள் பெருசா, அதாவது பேண்ட் பெருசா தப்பு பெருசா அப்படின்னு ஒரு சண்டை நடக்கும். யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு. தப்பு பெருசா தவுள் பெருசா ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி விருதுநகர் மாவட்டத்துல ஒரு பொருட்காட்சி நடந்திருக்கிறது. அதுல ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து. இப்ப அந்த பஞ்சாயத்து வந்து இப்ப விசாரிக்க போறாங்க. ஒவ்வொரு துறையா விசாரிக்க. பேப்பர்ல வந்து 2 ராட்டனம் வந்து உடஞ்சி கீழே வந்து விபத்து காயம், அதுக்கு விசாரணை. அது விசாரணை பார்த்து யாரு பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு விசாரிக்கலாம்னு போனா முதல்ல எங்க போறாங்கன்னா காவல்துறை பொதுப்பணித்துறைகிட்ட போறாங்க. ஐயா இந்த மாதிரி ராட்டனம் கூப்பிட்டு கேக்குறாங்க. பொதுப்பணித்துறை என்ன சொல்றாங்க, அப்படியா பொருட்காட்சி நடந்ததா, சம்பந்தமே இல்லை, எங்களுக்கு தெரியாதுங்க, நடைபெற்றதே எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அடுத்து செய்தித்துறை போறாங்க, செய்தித்துறையிட்ட போறாங்க. செய்தித்துறை அனுமதி வழங்குவது மட்டும்தான் எங்களுடைய பணி, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கையை வச்சிடுறாங்க. சரி, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு காவல்துறை கிட்ட போறாங்க. காவல்துறை கிட்ட கேக்குறாங்க. காவல்துறை கிட்ட என்ன ஏன் அப்படி ஆயிடுச்சு, என்ன யாருங்க பொறுப்பு, யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? ஏங்க இந்த மாதிரி பொருட்காட்சி நடக்கும்போது எவனா அடிச்சுக்கிட்டான் குத்திக்கிட்டான் சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா நாங்க பாப்போம், ராட்னம் வந்ததுலாம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவங்க கையை வச்சுட்டாங்க. சரி, காவல்துறை இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு அடுத்து தீயணைப்பு துறை கிட்ட போறாங்க. ஏங்க எங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல தண்ணி ஏதாவது உள்ள வந்துடுச்சு, அதை செக் பண்ணி எடுக்கணும், ஃபயர் அணைக்கணும்னா நாங்க வருவோம், அது எங்களுடைய பொறுப்பு. ராட்ன கீழே விழுந்ததுக்கு நான் என்ன சார் பண்றது அப்படின்ட்டு அவங்களும் கையை வச்சுட்டாங்க. இதனால அம்பா போச்சு, நீங்க எதுக்கு தீயணைப்பு துறையில, அப்புறம் நீங்க போயிட்டு அந்த துறையை போய் கேளுங்க, வருவாய்த்துறை அப்படின்னு கேட்காங்க. வருவாய்த்துறைகிட்ட போகும்போது ஏன் நாங்க வந்து இது வந்து எவ்வளவு வருமானம் வருது போறது அததான் பாப்போமே தவிர ராட்னம் ஊந்ததெல்லாம் எங்க கணக்குல, எங்க டிபார்ட்மெண்ட்ல இது வராதுங்க. சரி, இப்ப யார் தான் வந்து பொறுப்பேற்றுக்கிறது? பஞ்சாயத்து அப்படியே வச்சு முடிப்பான். அவங்க தீர்ப்பு கமெண்ட்ல சொல்லட்டும். ஒரு தனியார் சுற்றுலா இதுல வந்து அந்த இது வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. மக்களுக்கு அனுமதி கொடுக்க வந்து காவல்துறை, ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அனுமதி கொடுத்தவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யார் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு உடனே ஒருத்தர் நான் இல்லைன்றாங்க. இதுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன்றாங்க. மக்கள் பார்த்து இதுக்கு இன்னும் யார் பொறுப்புன்றது பஞ்சாயத்து முடிக்கணும். ஆமா, கரெக்டா? கரெக்ட். சரி, ராகவுடைய கோரிக்கையை ஏற்று மக்கள் எல்லாம் கீழே கமெண்ட்ல இந்த விபத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்றத எழுதினீங்கன்னாக்கா அதை வச்சு அடுத்த வாரம் நம்ம தொடங்குவோம். பொறுப்பாது பருப்பாது கொஞ்சம் துறைமுருகன் வாழ அடிக்குது தம்பிக்கு. நல்லது. மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம்.